டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சர்க்கரை வியாதி பற்றி தான் ஒரு முக்கியமான பதிவு வந்து பார்க்க இருக்கோம். ஸோ சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் வந்து உடற்பயிற்சி பண்ணலாம், இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம எடுக்கும் பொழுது உங்களுடைய சர்க்கரை வியாதியில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 3லேருந்து 4 பன்னீர் பூக்கள். ஸோ அந்த பன்னீர் பூக்கள் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்குது. ஸோ இது பன்னீர் மொக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் நைட்லேயே ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி அப்படியே வந்து குடிக்கலாம். ஒரு நல்ல கசப்போடு வந்து இருக்கும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய HbA1c 10 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 7 வரைக்கும் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். கூடுதலாக இது கூட உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் சேர்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய பேர் வந்து சர்க்கரை வந்து எனக்கு கட்டுப்பாடுலே இல்லை டாக்டர், நான் வந்து உணவுகளை கரெக்டாக தான் சாப்பிட்றேன், அதே மாதிரி வந்து உடற்பயிற்சி வந்து பண்ணுறேன், ஸோ ஆனாலும் வந்து எனக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பன்னீர் பூ அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பிசின் மாதிரி வந்து இதில் வந்து வெளியாகும். ஸோ இது வந்து உங்களுடைய ஸ்டொமக்கில் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடும் பொழுது ஸோ உங்களுடைய ஸ்டொமக்கில் ஒரு சின்ன ஒரு பேரியரை வந்து உருவாக்கும், அதாவது ஒரு திரை மாதிரி உருவாக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து கார்போஹைட்ரேட் உடனடியாக வந்து உள்ள போகிறத வந்து இது குறைக்குது. இதன் மூலமாக வந்து இது சர்க்கரை வியாதியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கசப்பான வித்தனலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ உங்கள் பாடியில் ஆல்ரெடி இன்சுலின் வந்து சுரந்துட்டு தான் இருக்கும். உங்கள் செல்கள் வந்து அதை செயல்படுத்த முடியாத, அதாவது அதை உள்ளே எடுத்துக்க முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இது குறைக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த பன்னீர் பூக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த கணைய செல்கள், அதாவது பான்கிரியாஸ் செல்களில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ், இதை வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்குது. ஸோ இந்த பீட்டா செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மூலமாக இன்சுலினோட செக்ரீஷனை வந்து இது முறைப்படுத்துது அப்படிங்கிறதும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லேருந்தே உங்களுடைய அந்த பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஸோ டயபெட்டிக் கண்டிஷன்ஸில் வந்தது அப்படின்னாலே அது வந்து அந்த செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு இன்சுலினோட சுரப்புத்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் சாதாரணமாக ஒரு மாத்திரையில் ஆரம்பித்து 2 மாத்திரை 3 மாத்திரைன்னு போய் கடைசியாக நம்ம உடம்புல இன்சுலினோட சுரப்புத்தன்மையை முற்றிலுமாக குறைஞ்ச பிறகு நம்ம இன்சுலின்ங்கிற விஷயத்த நம்ம உள்ளே போடுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இன்சுலினோட சுரப்புத்தன்மை முற்றிலுமாக குறையிறதுக்கு காரணம் பீட்டா செல்கள் வந்து அழிஞ்சு போகிறது தான். ஆனால் இந்த பன்னீர் பூக்கள் வந்து இந்த பீட்டா செல்களை வந்து பாதுகாக்குது. அதன் மூலமாக இன்சுலினோட சுரப்பு தன்மையை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துது. இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து அதிகப்படுத்துது. செல்களுக்குள்ள இன்சுலின் வந்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதிகப்படுத்துது. இந்த முறைகள் இருக்கிறதுனால தான் பன்னீர் பூக்களை வந்து நீங்க சாப்பிடும்போது சர்க்கரையோட அந்த அளவுல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது அதுக்கப்புறமா அந்த கார்போஹைட்ரேட்டோட அப்சார்ப்ஷனும் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ நீங்க இந்த பன்னீர் பூக்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப ஹை கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிட்றேன், எந்த விதமான உடல் உழைப்புமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கரையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வரும். ஸோ நீங்கள் இந்த பன்னீர் பூக்களை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் உணவை நல்லா மென்று சாப்பிட்றது. ஸோ இந்த உணவில் வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இல்லாமல் நிறைய காய்கறி, கீரைகள், நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது, ரெகுலராக 1 மணி நேரம் நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது, சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது, முக்கியமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க சொல்லக்கூடிய விஷயம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் டாக்டர் நான் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறேன், அதுவும் முக்கியமாக நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு அந்த டைமில் தான் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம், கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயங்களை பற்றியான ஒரு மனக்குறை, இதெல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு நைட்டில் சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. அன்றைய நாள் நடந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அதற்கான காரணமும் வந்து இருக்கும். ஃபியூச்சரில் அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் இன்னொரு நாள் அது வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இதை நம்ம நைட்டில் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹோல் நைட்டும் நம்ம பிளட் சுகர் வந்து அதிகமாகி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதிகமாகிறது, இந்த விஷயத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் காலையில் எழுந்தவுடனே பன்னீர் பூக்களை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயமே உங்களோட சர்க்கரையை நல்ல மாற்றம் கொண்டு வரும்.
கூடுதலாக உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் எண்ணங்களை முறைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சியும் இந்த விஷயங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சுகர்ல நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்தா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை யாருக்கெல்லாம் சக்கரை வியாதி இருக்கோ, நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து சக்கரை வியாதி இருக்கு, எனக்கும் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ல இருக்கேன், இந்த ஒரு நிலையில தான் நிறைய பேர் வராங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிக்ல இருந்தாலும் டயபெட்டிக்கா கன்வெர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள்ல மட்டுமே இதை சரி பண்ணிட முடியும்னு கிடையாது. இந்த விஷயத்தோட உங்களுடைய உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் எண்ணங்களை முறைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த பன்னீர் பூக்கள் வந்து நம்ம காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும்னு சொல்றோம். சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நைட் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பன்னீர் பூக்களை வந்து ஒரு சின்ன ஒரு பிசின் தன்மை வந்து இருக்கும். இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டொமக்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியா வந்து உங்களுக்கு உடனடியாக அப்சர்வ் ஆகாது. அதனாலதான் காலையில வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்க சொல்றோம். ஸோ நீங்க நைட் நேரத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பிளட் சுகரோட அளவை வந்து குறைக்கும். மிட் நைட்ல எழுந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பசியோட வந்து நீங்க உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நிறைய பேர் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நைட்ல தூக்கத்துல அடிக்கடி வந்திருப்பாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, அடிக்கடி வந்து அவங்களுக்கு யூரின் அர்ஜென்சி வந்து இருக்கும். 2வது, சுகரோட லெவல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அந்த மாதிரி கம்மியாகும் போது தான் திடீர்னு தூக்கம் தடைப்படுது, அதுக்கப்புறமா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த நீங்க பன்னீர் பூக்களை ஊற வச்சு நைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க தூக்கம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நைட்ல எடுத்துக்கும் பொழுது அந்த வயிற்று பகுதியில அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு அது இரிட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால நீங்க காலையில வந்து எடுத்துக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இப்போ பண்ணக்கூடியது என்னன்னா, காலையில ஒரு பாகக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னாலோ, இல்லை ஒரு பன்னீர் பூ வந்து நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாலோ, அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நல்லா சுகர் போட்டு நான் காஃபி குடிக்கிறேன். இன்னும் சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுத்துக்கிறேன், தேன் போட்டு எடுத்துக்கிறேன், எல்லாமே சர்க்கரை தான். ஸோ இப்போ சுகரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர்ல வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த வெள்ளத்துல சின்ன கொஞ்சம் வந்து அதுல வந்து இரும்பு சத்து இருக்கு, இவ்வளவுதான் வந்து சேஞ்சஸே ஒழிய. ஸோ அதுவும் வந்து உங்களுடைய சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படுத்தும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க பன்னீர் பூக்கள் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இதனால மட்டும் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி ஆகாது. ஸோ நீங்க டீ காஃபி வந்து குடிக்கும் போது அதிகமா சர்க்கரை சேர்த்துக்கிறதோ, இல்லை வந்து அதிகப்படியான கலோரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, அடிக்கடி உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகாது. ஸோ காலையில பன்னீர் பூக்கள் ஊற வச்சு தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ காய்கறிகளை நிறைய வந்து எடுத்துக்கோங்க. நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எளிமையான ஒரு நடைப்பயிற்சியும் மேற்கொள்ளுங்க. சன்லைட் எக்ஸ்போஷரும் அவசியம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சுகர் நல்லா குறையும். இன்சுலின் வரைக்கும் போகாம ரிவர்ஸ் டயபெட்டிஸ் கூட இதுல வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.